முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஏய், கிடைச்சிச்சு வாங்க. அடுத்தவங்க டைரிய படிக்கலாமா? படிக்கலாம் படிக்கலாம். கஷ்டப்பட்டேன், வளர்ந்த, பிரபலிய கல்யாணம் பண்ணனு பழைய வரலாறு தான் இருக்கு. அக்கா, லாஸ்ட் பேஜ் போங்க. ரீசெண்டா நடந்தத அங்கதான் எழுதி வச்சிருப்பாரு. சூப்பர் சித்ரா. சீக்கிரம் சீக்கிரம். இதோ என் அன்பு ஹாசினிக்கு. பிரபலிக்கு அப்புறம் பாலைவனமா இருந்த என் வாழ்க்கையில மழையாக வந்தவளே. ஐ லவ் யூ. ஐயோ, ஏஜி அவகிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. இப்படி வழிஞ்சு எழுதியிருக்காரு. இது ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவளை கொஞ்சிட்டு இருந்தார்ல, அப்ப எழுதினது. இரு, அடுத்ததா வரும். வந்துருச்சு பாரு. ஓ, இதுவா? படிங்க படிங்க. ஹாசினி பண்ண துரோகத்தை எல்லாரும் ஞாபகப்படுத்தி என்ன புண்ணாக்குறாங்க. காயம் போனாலும் வடு போகாதுன்னு சொல்லுவாங்க. நான் கொலைகாரன் இல்லைன்னு நிரூபிச்சாலும் அதோட பாதிப்புகள் விட்ட குறை தொட்ட குறையா என்ன தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஹாசினி எப்பதான் என்னை விட்டு பிரிவான்னு தெரியல. எனக்கு எப்பதான் நிம்மதினே தெரியல. அப்போ நான் நினைச்சது கரெக்ட் தான். ஏஜே ஹாசினி மேல கோவமா தான் இருக்காரு போல. அவளை விட்டு பிரியணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப 2 பேருக்கும் நடுவுல விரிசல் இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த ஹாசினி அத மறைச்சு பூசி மூழ்கி வச்சிட்டு இருக்காளே. இந்த விரிசலை நம்ம சும்மா விடக்கூடாது. விட்டோம்னா ஃபெவிகாலை போட்டு ஹாசினி அதை ஒட்ட வச்சிருவா. நம்ம ஏதாவது செஞ்சு இந்த விரிசலை பெருசாக்கணும். சரி சரி, சீக்கிரமா ஒரு பிளான போடுவோம். ஓகேக்கா. எஸ். ஹாசினி ஏஜே கிட்ட நெருங்கவே கூடாது. அப்படி ஒரு சம்பவம் செய்யணும். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.